அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்கவர்களே, இன்று தஜ்ஜால் வெளிப்படுதலை பற்றி காண்கின்றோம். கியாமத் நாளில் பெரிய அடையாளங்களில் இரண்டாவது தஜ்ஜாலின் வெளிப்பாடாகும். கடைசி காலத்தில் தஜ்ஜால் என்பவன் தோன்றுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். தஜ்ஜால் என்ற வார்த்தைக்கு பொய்யன் என்றும் நயவஞ்சகன் என்றும் பொருள். கியாமத் நாளில் சமீபத்தில் அதிகமாக தஜ்ஜால்கள் வருவார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஹதீஸில் அறிவித்த தஜ்ஜால்கள் இவர்கள் அல்ல. மாறாக அவன் எப்படிப்பட்டவன் என்றால், அவன் யூத சமூகத்திலிருந்து வருவான். அவன் பட்டவர் மசீஹ் என்பதாகும். அவன் வலது கண் குருடனாக இருப்பான். அந்த கண் திராட்சை விதையை போன்று மேலே உப்பிக் கொண்டிருக்கும். மேலும் இடது கண் டோரி கண்ணாக இருக்கும். அவனுடைய முடிகள் பரட்டையாக இருக்கும். அவனுடைய நடு நெற்றியில் காஃபிர் என்ற வார்த்தையில் அரபியில் எழுதியிருக்கும். அவன் கழுதையின் மீது சவாரி செய்து வருவான். அவனது நடை மேகம் மற்றும் காற்றை போல வேகமாக இருக்கும். முதலில் சாம் நாட்டிலும் பிறகு ஈராக் நாட்டிலும் மைய பகுதியில் வெளிப்படுவான். பிறகு அங்கிருந்து அஸ்பான் சென்று விடுவான். அங்கு அவனுடன் 70,000 யூதர்கள் இருப்பார்கள். முதலில் அவன் தன்னை நபி என வாதிடுவான். பிறகு தன்னை இறைவன் என்று வாதிட்டு உலகம் முழுவதிலும் குழப்பத்தை ஏற்படுத்துவான். தஜ்ஜாலின் கைகளில் நெருப்பு இருக்கும். அதை அவன் நரகம் என்று கூறுவான். இன்னும் தோட்டம் இருக்கும். அதை அவன் சொர்க்கம் என்று கூறுவான். தமக்கு மாறுபாடு செய்வர்களை நெருப்பிலும் தமக்கு வழிபட்டு நடப்பவர்களை தோட்டத்திலும் போடுவான். ஆனால் அதிக உண்மையான நரகத்தை வேதனையே இருக்கும். மேலும் அவன் எதை நெருப்பு என்று கூறுவானோ அது உண்மையில் சொர்க்கத்தின் அருக்கொடையாகவே இருக்கும். அவன் இந்த பூமியின் மீது 40 நாட்கள் வரை இருப்பான். அவனுடைய முதல் நாள் ஆண்டை போன்றும், இரண்டாம் நாள் ஒரு மாதத்தை போன்றும், மூன்றாம் நாள் ஒரு வாரத்தை போன்றும் இருக்கும். மீதமுள்ள நாட்கள் சாதாரண நாட்களை போன்றும் இருக்கும். தஜ்ஜால் வெளிப்படும் முன் மிக கடுமையான பஞ்சம் ஏற்படும். அச்சமயத்தில் தான் அவன் வெளிப்படுவான். அல்லாஹு தஆலா அடியார்களை சோதிப்பதற்காக அவனுடைய கையால் விதவிதமான சாதனங்களையும் சாதாரண மனிதர்களால் செய்ய இயலாத விஷயங்களையும் செய்ய வைப்பான். மேலும் அவனிடம் உணவுப் பொருட்களின் பெரும் கஜானா இருக்கும். எந்த மக்கள் அவனை இறைவன் என்று ஏற்றுக்கொள்வார்களோ அவர்களுக்கு மற்றும் பிரத்யேகமாக தஜ்ஜால் மலையை பொழியச் செய்வான். பூமியில் இருந்து தானியங்களை வெளியேறச் செய்வான். இன்னும் மரங்கள் பழங்கள் நிறைந்ததாக கால்நடைகள் கொழுந்ததாகவும் ஆகிவிடும். எந்த மக்கள் அவனை இறைவன் என்று நம்ப மறுப்பார்களோ அவர்களுக்கு உணவுப் பொருட்களை தடை செய்து விடுவான். இன்னும் அவர்களுக்கு பல்வேறு சிரமங்களை ஏற்படுத்துவான். ஆனால் அல்லாஹ்வின் கிருபையால் அந்த முஸ்லிம்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவும் இதர தஸ்பீகளும் அவர்களின் பசியை போக்கும் சாதனங்களாகிவிடும். தஜ்ஜால் மக்களிடம், நான் உங்களுக்கு மூதாதையர்களின் உயிர் கொடுத்து எழுப்பிடுவேன். அந்த வல்லமையை பார்த்து நீங்கள் என்னை இறைவன் என்று ஏற்றுக்கொள்வீர்கள் என்று கூறிவிட்டு ஷைத்தான்களுக்கு கட்டளையிடுவான். அவை அம்மக்களின் மூதாதையர்களுடன் உருவத்தில் பூமியிலிருந்து வெளிக்கிளம்பி வரும். இப்படிப்பட்ட ஆச்சரியமான சாதனங்களை காட்டி ஒரு இடம் கூட விடாமல் முழு உலகமும் சுற்றி வருவான். தீன் தெரியாதவர்கள் அவனுடன் இணைந்து கொள்வார்கள். ஆனால் மக்காவை மதீனாவை அல்லாஹ்வின் வானவர்கள் பாதுகாத்து வருவார்கள். அங்கு மட்டும் தஜ்ஜால் நுழைய முடியாது. எனவே அவன் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கும் திமிஸ் நகரத்திற்கு செல்வான். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனுடன் யுத்தம் செய்வதற்காக சகல ஆயுதங்களையும் தயார் செய்து வைத்து காத்திருப்பார்கள். அது சமயம்தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானிலிருந்து இறங்கி வருவார்கள். பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஜ்ஜாலை பின்தொடர்ந்து சாம் நாட்டில் பாபுல் லூத் எனும் இடத்தில் வைத்து அவனை அழிப்பார்கள். கியாமத் நாளில் நரகத்தில் தஜ்ஜால் வெளிப்படுவான் என்பது சத்தியமான விஷயம் என்பது முஸ்லிம்களாகிய நம்பவர்களின் கொள்கையாகும். எனவே சகோதரர்களே, வெள்ளிக்கிழமை ஆகிவிட்டால் சூரத்துல் கஹ்ஃபை ஓதிக் கொள்ளுங்கள். இது என்னவென்று சொன்னால் தஜ்ஜாலின் குழப்பத்திலிருந்து பாதுகாக்கும் சூறாவாகும். எனவே அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் தஜ்ஜாலின் குழப்பத்திலிருந்து பாதுகாப்பானாக. ஆமீன் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.